மகாநதி அப்கமிங் எபிசோட்ல இங்க குமரன் பார்த்த வீட்டுல பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கணும், அதுக்கு மட்டும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல, குமரன் உடனே இல்ல சார், கொஞ்சம் நாங்க நெருக்கல்ல இருக்கோம். இப்போ என் தெரிஞ்ச வீட்டுலாம் இருக்கேன், இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தெரிஞ்ச வீட்டுல இருக்க முடியும்? பெயிண்ட் அடிக்க வேலையை நானே பாத்துக்கிறேன். ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்பயே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், ஹவுஸ் ஓனரும் சரிப்பா, நீ ஒரு தடவை சொல்ற, அதனால ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இங்க ஹவுஸ் ஓனர் பேச்சை கேட்டுட்டு குமரனும் உடனே நிவின் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு இங்க வராங்க. அதே மாதிரி வரும்போது சாரதா நிவின்கிட்ட சொல்றாங்க, நாங்க கிளம்புறோம் தம்பி, நீங்க எங்களை அழைச்சு வந்து இந்த வீட்டுல வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாம் கிளம்புறாங்க. ஒரு பக்கம் இங்க நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே போறாங்கன்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு கஷ்டமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நல்ல வேலை போறதும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏன்னா இப்படி தொடர்ந்து இங்கேயே இருந்தாங்கன்னா காவேரிக்கும் நிவினுக்கும் ஏதாவது பழக்கம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு இங்க யமுனா பயந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு பேசுறத பார்த்துட்டு யமுனா 2 பேரும் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிறாங்க. இதே நேரத்துல இங்க காவேரிக்கு இங்க இருந்து முதல்ல போய் தான் ஆகணும் அப்படின்னு தோணுது. சாரதாவுக்கும் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா யமுனாவோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் காவேரிட்ட இதை பத்தி பேசணும். அப்படி என்ன பேசிட்டு நீங்க 2 பேரும் அதை யமுனா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லணும் காவேரி கிட்ட அப்படின்னு சாரதாவும் முடிவு பண்றாங்க. இங்க போனதுக்கு அப்புறமா நிவின் யோசிக்கிறாரு, காவேரிக்கும் விஜயை பிடிச்சிருக்கு, விஜய்க்கும் காவேரி பிடிச்சிருக்கு, 2 பேருமே உண்மையாவே ஒருத்தவங்க லவ் பண்றாங்க. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம இருக்குதான் இவங்க 2 பேருடைய பிரிவுக்கும் காரணம். நாம விஜய் கிட்ட பேசினா என்ன? ஏன்னா அவங்களுடைய இந்த பிரிவுக்கு நாமளும் ஒரு விதத்துல காரணமா அமைச்சிட்டோம். அதனால நம்ம விஜய் கிட்ட பேசலாம் அப்படின்னு விஜய் இங்க கால் பண்றாரு. விஜய் கால் பண்றாரு நிவின். நிவின் கால் பண்றத பார்த்த விஜய், இவன் நமக்கு கால் பண்றான், இவனால தான் நம்ம இவ்வளவு பேர் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுக்காம இருக்காரு. திரும்பவும் நிவின் கால் பண்ண விஜய் இவர் வழி இல்லாம நிவின் போன் எடுக்கிறாரு. எடுத்துட்டு சொல்லுங்க நிவின் அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் எவ்வளவு கோவமா? போன் பண்ண எடுக்கலையே. இல்ல நிவின் சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் காரணமே நீங்க தானே. நீங்க மட்டும் இந்த விஷயத்த யமுனாட்ட சொல்லாம இருந்தா யமுனா போய் வீட்டுல சொல்லாம இருந்திருக்கலாம். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நானும் காவேரினாலும் சேர்ந்து ஒன்னா இருந்திருப்போம். ஆனா இப்போ காவேரி என்னை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போயிட்டா, எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரிங்க, நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு வழி பண்றேன். நான் இன்னைக்குள்ளே காவேரிட்ட பேசினேன். காவேரிக்கும் நீங்க சொல்ற மாதிரி உங்க மேல காவேரி உண்மையான அன்பு வச்சிருக்கா. ஆனா காவேரியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி காவேரிட்ட இது வரைக்கும் பேசவே இல்லை. நீங்க காவேரிட்ட மனசு விட்டு பேசினாலே கண்டிப்பா காவேரி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல, எங்கங்க நானும் அதுதான் ட்ரை பண்றேன். ஆனா காவேரி அம்மா என்ன காவேரியை பார்க்க விடவே மாட்டாங்க. என்னால காவேரிட்ட போன் பண்ணி பேச முடியல. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இங்க விஜய் சொல்றாரு. உடனே நிவின் சொல்றாங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு விஜய், நீங்க மட்டும் அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா காவிரிய டெய்லியுமே நீங்க பார்க்கலாம், காவிரிகிட்ட பேசவும் முடியும் அப்படின்னு நிவின் சொல்ல, விஜய் உடனே என்ன சொல்றீங்க நிவின், எப்படி அது நடக்கும் அப்படின்னு கேட்க, இது மாதிரி இப்போ குமரன் பக்கத்துல ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்காரு. அந்த வீட்டுக்கு தான் அவங்க இப்போ மாறி போறாங்க. அந்த வீட்டுக்கு மாடியில ஒரு ரூம் இருக்கு, அங்க வேணா நீங்க போய் தங்கிடுங்க. தங்கிட்டா கண்டிப்பா நீங்க காவிரி கிட்ட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க விஜயும் நேரா அந்த ஹவுஸ் நம்பரை வாங்கி கால் பண்ணி பேசுறாரு. பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து இங்க விஜயும் வீட்டை புக் பண்ணிடுறாரு. இங்க குமரன் போய் அந்த வீட்டெல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணி ஜாமான் இறக்கிடுறாங்க. கடைசியில அப்பதான் விஜயை பாக்குறாங்க. விஜயை பார்த்ததும், தம்பி இவன் என்ன பண்றாங்க அப்படின்னு சாரதா கேட்க, குமரனுக்கு ஒண்ணுமே புரியல. தெரியலையத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் கேட்க, நான் இங்கதான் தங்கியிருக்கேன், நீங்க தங்கியிருக்கீங்களா அப்படின்னு விஜய் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கறாங்க. குமரன் உடனே, இங்க பாருங்க விஜய், தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, நான் இங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்றேன், நான் இங்க தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹவுஸ் ஓனர் அப்பதான் வராரு. வந்தவரு, என்ன தம்பி என்னாச்சு? இல்ல சார், இவர் மேல தங்கியிருக்காரு அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க. உடனே குமரனுக்கு எதுவும் பேச முடியல. சரின்னு அமைதியா போயிடாரு. விஜயும் மேல போயிருக்காரு. இங்க காவேரி குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வரும்போதுதான் இங்க விஜயை பார்த்ததும், விஜய் பார்த்தா ஒரு லவ் சாங்கா போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் இங்க கங்கா அப்புறம் யமுனா 2 பேரும், ஏங்க இப்படி தவிர பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்ல, குமரன் வந்துடுறாரு. இந்த விஷயம் மட்டும் நீங்க பண்றதெல்லாம் எங்க அத்தைக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தேவை பிரச்சனை வரும். ஏற்கனவே உங்களால நாங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். அதனாலதான் பிரிஞ்சு நிம்மதியா இருக்கலாம்னு இங்க வந்தோம். ஆனா இங்க நீங்க ஏன் இப்படி எங்களை பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கு அப்படி என்னதான் தேவை? எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா அப்படி பண்ணு குமரன் பேச, விஜய் உடனே, இவ்வளவுதான் நீங்க பேசுறீங்களே, ஆனா என் காவேரி பாத்தீங்களா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. ஏன்னா
காவேரிக்கு தெரியும் என்னை பத்தி. ஆனா அவளை யோசிக்கவும் புரிஞ்சுக்கவும் நீங்க தான் விட மாட்டீங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து காவேரி மனச மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு இங்க விஜய் சொல்ல, காவேரி அமைதியா இருக்கிறத பார்த்து கங்காவும் குமரனும் சரி காவேரி நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு கீழே போயிடுறாங்க. இங்க காவேரி குளிச்சுட்டு வரும்போது விஜய் நிக்கிறாரு. விஜய் பார்த்த காவேரி எதுவும் பேசாம அமைதியா போக, இங்க விஜய் ஒண்ணு என்ன காவேரி நீ பாட்டு அமைதியா போற, நான் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, காவேரி வந்து இப்ப என்ன பேச போறீங்க என்கிட்ட? நான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது நீங்க எதுவுமே பேசல. உங்களை பார்த்து பேசணும் தான் சாவி கொடுக்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப கூட நீங்க எதுவுமே பேசல. அப்படி பேச வேண்டிய இடத்துலலாம் பேசாம இருந்துட்டு இப்ப மட்டும் நீங்க புதுசா என்ன பேச போறீங்க அப்படின்னு காவேரி கேட்க, விஜய் ஒண்ணு என்ன காவேரி இப்படி பேசுற? நான் உன்கிட்ட பேசணும்னு நிறைய வாட்டி தயாரானேன். ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால நான் ஒன்னும் உன் மேல எனக்கு அன்பு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல காவேரி. நான் உன்னை அங்கேயே தடுத்து நிப்பாட்டி எல்லாரையும் எதிர்த்து என்னால உன்கிட்ட பேசி புரிய வச்சு உன்னை என் கூடவே வச்சுக்க முடியும். ஆனா உன் குடும்பம் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. என்னால நீ உன் குடும்பத்தை இழந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். அதுக்காக நான் அப்படியே இருந்துட முடியாது காவேரி. உண்மையா நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ற தெரியுமா? அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எங்க நான் உன்னை ஏதாவது பேசி அது மூலமா நீ உன் குடும்பத்தை வெறுத்துடக்கூடாது, உனக்கு உன் குடும்பம் முக்கியம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால்தான் இவ்வளவு தூரம் நான் பொறுத்து போறேன். உங்க மாமா குமரன் அடிச்சப்ப கூட நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவரு உன் மேல இருக்கிற அன்புலையும் அக்கறையிலும் தான் நடிக்கிறாருன்னு நான் அமைதியா இருந்தேன். அதுக்காக நான் அப்படியே இருப்பேன்னு நினைக்காத காவேரி. தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு. வெண்ணிலாவால கூட உனக்கு எனக்கு நிறைய பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா வெண்ணிலாவை நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துட்டேன். இனிமே வெண்ணிலான்னு ஒருத்தி நம்ம லைஃப்ல வரவே மாட்டா. எனக்கு நீ வேணும் காவேரி. நீ இல்லாத ஒரு லைஃப்பை நல்லா நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ மட்டும் என் கூட பேசாம, என் கூட நம்ம வீட்டுக்கு வராம நீ மட்டும் இப்படியே இருந்தியோ இல்ல ஊருக்கு போயிட்டனாலோ கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் காவேரி. அப்புறம் நீ இதுக்கப்புறம் இந்த விஜயை நீ பார்க்கவே முடியாது, பாத்துக்கோ அப்படின்னு இங்க விஜய் பேச, காவேரி ஒண்ணு விஜய் என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா காவேரி நீ இல்லாத ஒரு ஒரு நாளும் நீ என்கிட்ட பேசாத ஒவ்வொரு நிமிஷமும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசால நொந்து வந்து செத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் காவேரி என்னை விட்டுப்படாது. நீ இல்லாத வாழ்க்கையால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ மட்டும் இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் சரி சொல்லிட்டு என்கிட்ட பேசாம மட்டும் போறானா நான் இங்கேருந்து குதிச்சிருவேன் விஜய் அப்படின்னு ஓடி காவேரி விஜய் கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. உடனே காவேரி அழுகுறாங்க. விஜய் சொல்றாரு, இங்க பாரு காவேரி, அதுக்காக நீ இப்பயே என் கூட வான்னு சொல்லல. உங்க வீட்டுல உங்கள்கிட்ட பேசி புரிய வை. நான் பண்ண தப்பு தான், ஆனா அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். சத்தியமா நான் அப்படி ஒரு விஜயா இருக்க மாட்டேன். நான் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ மாறிட்டேன். உனக்கான நல்ல புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் வீட்டை சொல்லிட்டு உங்க அம்மா சமாதத்தோட நாம இந்த வீட்டை விட்டு போகலாம். அது வரைக்கும் நான் மாடிலேயே காத்திருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்ல, டக்குன்னு இங்க சாரதா சவுண்ட் கேக்குது. காவேரி காவேரி அப்படின்னு சொல்ல, காவேரி அப்படியே பாக்குறாங்க. விஜய் ஒன்னே போ காவேரி அப்படின்னு சொல்ல, இல்ல விஜய் எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும், நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் உன் கூடவே இருந்துடுறேன், எனக்கு யாரும் தேவையில்ல அப்படின்னு காவேரி சொல்ல, விஜய் ஒன்னே இல்ல காவேரி அது ரொம்ப தப்பு, உன் நம்பி உன் குடும்பம் இருக்கு, நீ போ, நீ போயிட்டு எல்லாரையும் புரிய வை. புரிய வச்சதுக்கு அப்புறமா நாம நல்ல ஒரு கணவன் மனைவியா இந்த வீட்டை விட்டு எல்லா சமூகத்தோட நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு விஜய் காவிரியை கீழே அனுப்பி வைக்கிறாரு.